அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. நிறைய பேர் கொஞ்சம் ஸ்லோவா அந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லுங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் தேர்தலில் இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே கிடையாதுப்பா. தமிழகத்துல கிட்டத்தட்ட 85 வாக்கு சதவீதம் நடந்திருக்கு. 85% நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க காரணம் விஜய் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்களுடைய ஒரு தரப்பாக இருக்கும் பட்சத்துல இன்னொரு பக்கம் SIR மட்டும்தான் காரணம். விஜய்லாம் சும்மா என்ன விஜய சொல்றீங்க அப்படின்னு அவங்களுடைய ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்டா விஜய் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். விஜயும் இதுக்கு காரணம். எப்படி அப்படின்னா, ஒரு ஓட்டு போடணும், முதல்ல நான் ஓட்டு போட போறேன் அப்படிங்கிறவங்களும், ஒரு நல்ல யங் ஜென்ரேஷன்ஸா இருக்கக்கூடியவங்களும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் விஜயை ஷார்ட்டா சூஸ் பண்றாங்க தான். அதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, இவருக்கு போடலாம், ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரியும் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸை உள்ள இழுத்து ஓட்டு போடுறது ஒரு ஹாப்பியா நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக கடமை அப்படிங்கிறத ஏன் போடணும் அப்படின்னு இல்லாம ஒரு என்துவா கிரியேட் பண்ணி இவ்வளவு அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவா கொண்டு வந்திருக்கிறது கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு. அண்ட் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் உள்ள ஓட் போட்டதுக்கு முக்கிய காரணம் விஜய். ஸோ விஜய்க்கான பங்கு அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குங்க. 85% எப்படி போலிங் ஆச்சு அப்படிங்கிற இன்னொரு டவுட்க்கு SIRம் ஒரு ரீசன். ஏன்னா SIRல நிறைய பேருக்கு இங்கேயும் ஓட்டு அங்கேயும் ஓட்டு, அந்த ஊர்லயும் இருக்குது இந்த ஊர்லயும் இருக்கு, இந்த ஊர்ல இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க லிஸ்ட்டை விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு. இவங்கெல்லாம் கரெக்டாக யார் யார் இருக்கோம் அப்படிங்கிற கரெக்டான சதவீதம் இருந்தால் மட்டும்தான் போலிங் எவ்வளோ நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ SIR நடத்தப்பட்டுச்சு. எதுக்கு நடத்துனாங்க, ஏன் நடத்துனாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு கடந்த எல்லா கட்சியும் இன்னைக்கு SIR ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு, SIRால மட்டும்தான் வாக்கு சதவீதம் சரியாக இருக்கு, விஜயால கிடையாதுன்னு எந்த மூஞ்ச வச்சுட்டு பேசுறாங்க. எல்லா கேள்விகளும் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? SIR ஏன் நடத்துற, இந்த நேரத்துல திருவிழா காலம், மழை காலம் அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருந்த திமுகவினர் இன்னைக்கு SIR நடந்ததுனாலதான் போலிங் கரெக்டா இருக்கு, கவுண்டிங் கரெக்டா இருக்கு, இது விஜயால கிடையாதுன்னு எப்படி பேச முடியும்? சரி, ஓகே, இது அவங்களுடைய தலையெழுத்து, அவங்க தரப்புங்க. இங்க நான் கரெக்டா சொல்லிட்டேன், நடுநிலையாக சொல்றேன். விஜயும் காரணம், SIRம் காரணம். இதை இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 92% போலிங் ஆயிருக்கு. ஸோ இந்த 92% அப்படிங்கிறது அவங்கையும் ஹிஸ்டாரிக்கல் மூன் தான் சொல்றாங்க. ஸோ ஆஸ் லைக் பாண்டிச்சேரியிலையும் கிட்டத்தட்ட இல்லாத வரலாறு பெரிய அளவில் போலிங் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பாண்டிச்சேரியில விஜய்னு வச்சுக்கலாமே, தமிழகத்துல விஜய்னு வச்சுக்கலாமே, வெஸ்ட் பெங்கால்ல விஜயா? யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க நம்மளுக்கு தெளிவா தெரியுது SIR. ஸோ SIRனுடைய மூவ் இங்க ஒரு பெரிய அளவுல ஒரு பிளே பண்ணிருக்கு ஒரு கேம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் மட்டும் அப்படிங்கறது கண்மூடித்தனமா நம்பாம விஜயும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கணும். ஸோ ஓகே, இதை நான் முடிச்சிடுறேன். அடுத்து இப்போ திமுகவுக்கு எங்கெங்கெல்லாம் வாக்குகள் அதிகமாக இருக்கணுமோ, வாக்குகள் அதிகமாக விழணுமோ, அங்க எல்லாமே ஒரு பெரிய டேமேஜை அடிச்சு நொறுக்கி இருக்கு. ஸோ கன்னியாகுமரிலாம் இருக்கிறதுல ரொம்ப 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 குறைச்சலான சதவீதம், 75% மட்டும்தான் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. ஸோ கன்னியாகுமரி இவ்வளோ அளவுக்கு ஒரு டம்ப் அடிக்குமா அப்படின்னு அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எடப்பாடி தொகுதியில 91% போல இருக்கு, பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவருடைய தொகுதியில போயிட்டு வேற யாராவது நான் தான் சிங்கம்னு சொன்னா போ கிளம்பு அப்படின்னு களம் சொல்லுதோ இல்லையோ, அங்க நடந்திருக்கிற அந்த ஸ்கோர் சொல்லியிருக்கு. ஸோ 91% அப்படிங்கிறது மாசான ஒரு வெற்றி. லைக் பெரம்பூர்ல விஜய் அவர்கள் நட்சத்திரங்கள் நிற்கிற எல்லா தொகுதிகளிலுமே பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அவருக்கும் கிட்டத்தட்ட 90% கிட்ட இல்லையா பெரம்பூர் தொகுதி, விஜய் கன்ஃபார்ம் வந்துருவாரியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. திருச்சி கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னு இன்னொரு தொகுதி கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டங்கள்லாம் ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு லிட்ரலி அங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் திமுக டார்கெட் பண்ண எல்லா தொகுதியும் கொஞ்சம் டம்பா இருக்கு. சில தொகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ஹை எடுத்திருக்கு. எடப்பாடி நினைச்ச எல்லா தொகுதிகளும் மோர் ஓவர் ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தரப்புல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற சில தரவுகளாக இருக்கு. சரி, ஓகே, இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு டிபிகே கொடுத்த அதிகாரிகள் அப்படின்னு போட்டிருந்தீங்க, அது என்ன விஷயம் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் செம ட்விஸ்ட். டிஜிபி அவர்களுடைய அதிரடியான உத்தரவு. அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க, இது எல்லாமே எங்களுடைய குரல்களை நசுக்குறீங்க, பாஜகவினுடைய சதி, பாஜக அதிகாரிகளை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா தற்போது கொஞ்சம் முன்னாடி சில ஒரு வாரங்களுக்கு முன்னாடிங்க அவர் எந்த அளவு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணாரு அதிகாரிகளை அப்படிங்கிறது தெரியும். பட் ஒரு வேரா, ஒரு ரத்தத்தின் சதையா
அவ்வளோ கூடவே ஒன்று இருக்கக்கூடிய முக்கியமான திமுக கூட இருந்து செயல்பட்டு இருந்த அரசு அதிகாரிகளை எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. முக்கியமான ஆட்கள் பல பேர் மாற்றப்பட்டாங்க. அதெல்லாம் சூப்பருங்க, செயல்பட்டது ரொம்ப சரியா இருக்குங்க, இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு மக்கள் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கருத்து சொல்லியிருந்தாங்க. இதுல டிஜிபியினுடைய அதிரடி உத்தரவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் அலுவலர்கள் அனுமதி இல்லாம உள்ள யாருமே நுழையக்கூடாது அப்படிங்கறத ஆஸ் பிஃபோர் அவரு சொல்லிட்டாரு. ஸோ திடீர்னு இவ்வளவு நேரம், அதாவது மதியானத்துக்கு மேல இந்த எலெக்ஷன் டைம்ல அறிவிப்புங்கிறது வந்துச்சு. எதுக்கு இது திடீர்னு அறிவிப்பு? அப்ப எங்கேயோ ஒரு கசிதா, ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தெளிவு இல்லாம எங்கேயோ போதா, சம்திங் என்னோ ஒன்று நடக்குதா, போலீஸ் வந்துட்டாங்க உள்ள அப்படிங்கிறது பிரச்சனை ஆயிடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து தெளிவுபட எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வேலை போகும்போது போலீஸார் திடீர்னு உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னவோ ஒன்று சொல்றாங்க ஏங்க அப்படி இப்படின்னா வெளில இருக்கிற மக்கள் ஐயோ இவங்க பாருங்க டிஎம்கேக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இவங்க போயிட்டு ஏதாவது கள்ள ஓட்டு போட்டாங்கன்னா, இவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா, இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி போலீஸார் மேலே பிரச்சனை வந்துடும். ஸோ நீங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன், போலீஸ் யாரும் அந்த களத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவங்களை சார்ந்த அதிகாரிகளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு டிஜிபி அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஏன்னா அங்கதான் வந்து நிரந்தரமான ஒரு டிஜிபி அப்படிங்கிறத இல்லையே, அப்புறம் எங்க அவங்களுடைய அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. ஸோ இன்றைக்கான பாராட்டுங்கிறது அவருக்கு மிக அதிக அளவில் இருக்கு. சரி, இப்போ என்ன தீபிகா இது செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களால நெக்ஸ்ட் ஒரு மூவ் அப்படிங்கிறத எடுக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு நினைச்ச அதிகாரிகள் யாருமே அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியா கிடையாது. இந்த மாதிரியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரும்பொழுது நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தோணுது. இன்னொரு பக்கம் அப்படியே எடப்பாடி அவர்களுடைய அறிக்கையை நல்லா கவனிக்கணும். ஸோ அவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றிங்கிறாரு, நம்மளுக்கு இன்னும் எலெக்ஷன் வந்து என்ன போறாங்க, ஓட்ஸ்லாம் என்றாங்க இல்லையா, அன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புறவாசல், அதாவது பின்வாசல் வழியாக திமுக உள்ள நுழையிறதுக்கு அதிகமா வந்து ஆசைப்படுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஒரு உபயோகிச்சிருந்தாரு. ஸோ இதன் மூலமா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்களோ, ஏதாவது ஒன்று செய்வாங்களோ, என்னவாச்சும் இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பா எல்லா கட்சியினருக்கும் இன்று வரைக்கும் இருக்கதான் செய்யுது. ஸோ இது தானால் நினைச்சா முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பெரிய பெரிய ஆட்களை வச்சுதான் மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த பெரிய ஆட்கள் இருந்தா தானே, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேரையும் புடுங்குச்சு. அந்த மாதிரி புடுங்கப்பட்ட நபர்கள்ல நிறைய முக்கிய நபர்கள் வெளில வந்தாச்சு. ஸோ மீதம் இருக்கிற அதிகாரிகளும் ஏங்க ஏதாவது உதவி, வேணாங்க, அந்த ஆட்சி வருமா வராதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. எடப்பாடியார் வந்துட்டார் அப்படின்னா, தலைமை செயலகர் இப்ப மாற்றப்பட்டிருக்காரு இல்லையா, அவருனா எடப்பாடியாருக்கு வந்து க்ளோஸ் தான். அப்படி லிட்ரலி அவங்க வந்தாங்கன்னா இருக்கிற அதிகாரிகளை லிட்ரலா அப்படியே தொடர வச்சிருவாரு. பட் திமுக வந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளும் ஷுவார் ஷாட்டா மாற்றப்படுவாங்க. ஸோ திமுகவுக்கு அதிகாரிகள் மாற்றப்பட்டதே ஒரு பெரிய வழிதான். அவங்களால எதுவுமே எந்த இடத்துலையுமே கண்டிப்பா செய்யவே முடியாது. ஸோ ஒரு பெரிய குழப்பத்திலையும் ஒரு பெரிய அச்சத்திலையும் இப்போ திமுகவினர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்கன்றது கூடுதலான ஒரு விஷயம். பெண் நிறுவனமே பதட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஐபிஎஸ், ஐஏஎஸ் இவங்க எல்லாருக்கும் மெஜாரிட்டி தெரிஞ்சிருச்சா திமுக ஆட்சி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதிமுக தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதிமுக நம்ம எடப்பாடியார் வந்துட்டு திரும்பவும் வந்தாரு, சென்னை வந்தார், அவருடைய ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. அவர் மீட் பண்ண நிறைய அதிகாரிகள் களம் எடுத்து போறாங்க. அப்போ என்னது ரிசல்ட் வந்து தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிலாம் பேசுறாங்க. பட் என்னன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால எல்லாரும் நார்மலா ஒரு அஃபிஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நார்மலா போயிட்டு பார்த்து என்னங்க எப்படி போச்சுன்ட்டு ஒரு விசாரணை நடக்கும் இல்லையா, அது வந்து தெளிவாக புரியுது. இதெல்லாம் நார்மலான ஒரு மீட்டிங் தான், பெரிய அளவில் எந்த இம்பாக்டும் இது கிரியேட் பண்ணாது. பட் வெயிட் ஃபார் த ரிசல்ட் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. விஜய்க்கு ஒரு மாசான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, ரொம்ப பெரிய அளவில் வந்து இருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்ப்புங்கிறத கொஞ்சம் ஹை ஸ்கோர்ல வச்சுட்டு இருக்காங்க. களம் என்ன சொல்லுமோ அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதிமுகவா திமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தை நம்மளுக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து சொல்லிடும். வெயிட் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது சென்னையில் ஒரு பெரும் அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்றது ஒரு உண்மையான விஷயம். என்னன்னா திமுகவா இல்லைன்னா தவேகாவா, சென்னை யாருடைய களம் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அது வரைக்கும் இந்த ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அமைச்சர்கள் வாயை மூடிட்டு இருக்கணும், கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிறது திமுகவுக்கே ஒரு அறிவிப்பாக இருக்கான். ஏன்னா எதையும் சண்டை போட்டு தொலையாதீங்க, எதுவும் பேசாதீங்க. என்ன காரணம்னா சேகர் பாபு தவேகாவினர் கூட வந்து ஈடுபட்ட ஒரு சண்டை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா, இது பேசும் பொருளாக இருந்தது. அதனால தயவு செய்து
கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, எந்த சண்டையும் வேணாம், ஒரு 10 நாள் கப்பு சிப்புன்னு கம்முன்னு இருங்க, ரெஸ்ட் எடுங்க, என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடம் அறிவிச்சிருக்கான். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.